நாங்கள் யோசனை பயிற்சி அதனைத் தொடர்ந்து ஜேர்னல்ஸ் அவர்கள் தொகுப்போடு அறிவு களஞ்சியம் பெற்றுக்கொள்ளும். சரி, எல்லாரும் வாங்கோ. 3 செய்வோம் அக்கா. 3ஐயும் 10 10 தரம் சொன்ன மாதிரி. தர்ஜினி விளங்கல தர்ஜினி சொன்னவர் தானே 3 செய்யுங்க, அதை 10 10 தடவை செய்யுங்கன்னு சொல்லி. 3 4 எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளோக்கு நாங்கள் கொஞ்சம் எண்ணிக்கையை கூட்ட மாட்டானல்ல தானே. அப்போ ஓகே 3 செய்வோம், 10 10 தடவை செய்து கொள்வோம். வருகிறேன். ஜூனி 10 போட்டுட்டு பாமுகம் பாட்டிவியிலன் தமிழ் வானொலியில் உறவுகளின் நினைவு யோகாசன பயிற்சியோடு இன்று எங்களது 130 எத்தனை 7 7. நன்றி. தர்ஜினி அவர்களுக்கு நன்றியை கூறியபடி முதலில் மூச்சு சின்முத்திரையிலிருந்து கட்ட மூச்சை வெளியில் விட்டு நல்ல காற்றை சுவாசியுங்கள். நன்றி. உடம்புக்கு உற்சாகத்தை கொடுத்து கொள்வோம். ரத்த ஓட்டங்கள் எல்லா பக்கம் ஓடட்டும். கை கால்களை விசுக்கி கால்களை பிடிக்கலாமான்னு பாருங்க. ஒரு தரம் கூட கால்களை எப்படி பிடிக்கலாமான்னு பாருங்க. நல்லது. தொப்புக்கணும். 1 2 3 4 5. இப்போ மற்ற கையை பிடிச்சி 6 7 8 9 10. நன்றி. இப்படி இப்படி பிடிச்ச நாங்கள் 5 திரும்ப இப்படி பிடிக்கணுமா? அப்படிதான் சொன்னவர். ஓகே. தலைக்குரிய பயிற்சி கீழே மேலே 1 2 3 4 5. பக்கவாட்டுக்கு 1 2 3 4 5. தலையை சுட்டுங்கள் ஒரு முறை, 5 முறை. வலது பக்கமாக 1 2 3 4 5. 1 2 3 4 5. கையாடக்கூடியது 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. கைகளை விரித்து 2 3 4 5. கைகளை சுட்டுவோம். கனகாலம் சுட்டி 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. மற்ற கை 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4
5 10 வரை இல்லை வாருங்கள். 1 2 3 4 5 விரலை பிடித்து 1 2 3 4 5 விரல்களுக்கு கிருமி போடுவோம். கிரீம் போட மறந்தவர்கள் போட்டுட்டு நல்ல வடிவா ஒவ்வொரு விரல் இடுக்குகளிலும் கையை விட்டு இப்படி இப்படி வடிவா நீவி விடுங்கோ. அப்படியே தடாசன மாதிரி உள்ளெடுத்து வச்சு எடுங்கோ. செல்லமா ஒரு அடி போடுங்கோ. பிறகு கை முழுத்தலும் ஒரு அடி. நன்றி. அடுத்தது ஒரு தரம் மணிக்கட்டை சுட்டுவோம். 1 2 3 4 5 நல்லது. இடுப்புக்கான பயிற்சி தீய வட்டம். 1 2 3 4 5 1 2 3 4 5 8 போடுவோம். முன்பக்கமாக 1 2 4 5 மற்ற பக்கம் 1 2 3 4 5 நல்லது. முழங்காலுக்கானது 1 2 3 4 5 1 2 3 4 5 விரல்களுக்கான பயிற்சி. குதிகளில் விரல்களில் விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் விரல்களில் நான் நடப்போம். கைகளை விசுக்கியபடி குதிகளினால் நடப்போம். பக்கவாட்டு கால்களினால் கைகளை வீசிக்குங்கோ, அல்லது உதறுங்கோ, அல்லது மூடி மூடி திறங்கோ. பக்கவாடி இப்ப உள்பக்கமாக மீண்டுமாக விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் குதி. நல்லது. நன்றி. அடுத்தது இன்னொரு பயிற்சி. நாங்கள் முழங்காலை பிடித்து பயிற்சி கனகாலம் செய்தது. அதை புதிதாக ஒரு பயிற்சி. கைகளை இப்படி இப்படி விசுக்கணும். இப்படி இப்படி உங்களோட ஷோல்டருக்கு நல்லா இப்படி இப்படி. அடுத்த கையையும் இப்படி இப்படி விசுக்கணும். சரி. ஆசனங்கள் 3 செய்வோம். ஒவ்வொன்றையும் 10 10ன்னா 20 20 40 வரும். சரி, ஓகே. 60 வரும். 20 20 செய்வோம். சரி, இப்பொழுது என்ன செய்வோம்? இது உக்கட்டாசனம். சரி, ஓகே. கைகளை ஷோல்டருக்கு மேலே நேராக வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நிலை 1. நிலை 2. திரும்ப 10 செய்யவா? ஓகே. திரும்ப 1
சரி, ஓகே ஓகே ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காதோரமாக கை இப்படி விடுபடணும். சரி. நிலை 3, மேலே கொண்டு போன கைகளை அப்படியே இணைத்து கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் செய்யவா? 10 10. அதே ஆசனம் மீண்டும் செய்யவா? 10 10. ஓகே. திரும்ப அப்படி இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது நிலை 1. நிலை 2. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உக்கட்டாசனத்தின் நிலை 3. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரி, அடுத்த தாமரை கவுண்ட் சொல்லுங்க. தேவியாசனம். தேவியாசனம் பெரிய கடாரத்தை வைக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டுமாக இன்னொரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அர்த்த சக்கராசனம் செய்வோம். இடுப்பில் கையை வச்சு தலையை எவ்வளோக்கு வளைய முடியுமோ வளைங்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது அர்த்த சக்கராசனம் நிலை 1. நிலை 2 எப்படி தமிழக்கா? நிலை 2 மேல கையில விட்டு கழுத்தை அப்படியே வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இன்னும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லது. கண் பயிற்சி பசிரிக்கா உடல் உறுப்புகளுடன் பேசும் நேரம். கண்களை மூடியபடி மேலே 1, 2 கீழே 1, 2 கண்களை திறந்தபடி 1, 2 1, 2 பக்கவாட்டுக்கு 1. கண்களை அப்படியே மேலே இருந்து கீழே உருட்டுங்கோ. நல்லது. விரல்களை மட்டும் பார்ப்போம். கண்களை விரல் எங்கே போகுதோ அங்கே மட்டும் கண்கள்.
மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. மூக்கு பக்கத்தில் அப்படியே கொண்டு வாங்குவோம். சரி, நல்லது. பஸ்திரிக்காய் பயிற்சி. கைகளை மேலே விரித்து மூச்சை இழுத்துட்டு போய் பட்டாரண்டு விடுவோம். கைகளை பொத்தியாபடி. நல்லது. மற்றது மூச்சு. ஓகே, மூக்கினால் எடுத்து வாயினால் விடுறது. தேனி பயிற்சிக்குள்ளே போவோம். நன்றி. அடுத்தது உடல் உறுப்புகளுடன் பேசுவோம். நேவிஸ் பிலிப் சார் வாங்க. உடல் உறுப்புகளுடன் பேசுங்க. அவர் மியூட்ல இருக்கிற வஜிதா பேசுங்க. அப்படியாண்டா அப்ப இந்த பக்கம் இல்லை 2 பேரும். சரி சொல்லுவாக்கா, சும்மா மேலாட சொல்லுங்க. வடபருவு நன்றி. இதுவரைக்கும் நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டு எமது உடம்பு உறுப்புகள் அனைத்தையும் இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதாக இப்பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்த வண்ணம் இருக்கிறோம். இப்பயிற்சி செய்வதால் எங்களது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நாங்கள் உள்ளங்காலிலிருந்து தலை வரைக்கும் நமக்கு இந்த பயிற்சி மிகவும் சிறந்தது ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. உள்ளங்காலிலிருந்து பாதம், விரல்கள், நமது உள் உறுப்புகள் அனைத்துமே மிகவும் இலகுவாக இருக்கின்றது. நமது மொழிகள், கைகள், கால்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எமது உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் அனைத்துமே மிகவும் சீராக ரத்தோட்டம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நீரில் கணியும் பித்தப்பை உடல்கள் அனைத்துமே மிகவும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எமது கைகள், மூட்டுக்கள், எமது தலை பாகங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. எமது காதுகள், தலைமயிரிலிருந்து முன்னுடம்புகள், பின் உறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை செய்து கொண்டு வருவதால் நாம் நமது ஆரோக்கியத்தை நாங்கள் சிறப்பாக வைத்திருக்க இது உதவிக்கொண்டே இருக்கின்றது. எமக்கு இதை சிறப்பட வளப்படுத்தி நாங்கள் இதை செய்து கொண்டே இருக்கின்றோம். இதை செய்வதனால் நாங்கள் வலு உற்சாகமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். இதை எமக்கு செய்ய தந்த இறைவனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதை பயிற்றுவிக்கும் தர்ஜினி ஆசிரியருக்கும் எம்மை கடப்படுத்து வளப்படுத்தும் பாணிமுகன் அவர்களுக்கும் பாமுகத்திற்கும் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து உங்களது கைகளால் 3 தடவை உறைஞ்சி உங்களது கண்களை பார்த்து நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம். செல்விக்கு வாழ்த்துக்கள், வாணிக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம். எங்க நேவிசரோல கூப்பிட்டோம், பஜிதாவை கூப்பிட்டோம். ஆக்கள் இல்லை இந்த பக்கம். நன்றி சகோதரி. நீங்க மியூட்ல நிக்கிறீங்க நேவிஸ் ஆண்டி. நானும் செய்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றேன். கேட்டுக்கொண்டு ஆமா. அப்ப கூப்பிட்ட நேரம் எங்க? எங்களுக்கு மேல ஒரே சத்தமா இருந்தது வாணி. வேலை ஏதோ செய்கிறாங்க வெளியிருக்கு மேல் வீட்டுல. பஜிதா செய்தா இப்ப நான் கூப்பிடக்குள்ள எங்க போனது அப்படின்டா? நான் செய்து கொண்டிருந்தேன். நான் கூப்பிடக்குள்ள எங்க போனது? போன் வந்துட்டு போனோட இருந்தான்னு சொல்லுங்க, விஷயம் முடிஞ்சு. சத்தியமா போன்ல நான் அப்ப இருக்கல. நான் இந்த சொன்னேன் சவண்டு குறைஞ்சு வருது. உடல் உறுப்போட பஜிதா பேசுங்கோ, நேவிசண்டி பேசுங்கன்னு சொன்னேன். நான் அது சரி, பேசுதல இருந்த பொழுதுல நன்றி. நன்றி இருந்த எல்லோருக்குமே நன்றி. செல்வியக்கா நன்றி இருந்த எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். தர்ஜினி அவர்களுக்கு